Good evening students. Today we are going to learn about the History Unit 3 World War II. Before நம்ம first World War I பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் World War II பற்றி first World War முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டில் எந்த கண்ட்ரீஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றியும் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படக்கூடிய காரணங்கள் கோசஸ் எப்படிலாம் நடந்துச்சு அதோட ரிசல்ட் பின் விளைவுகள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வேர்ல்டு வார் டூவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். The first half of the 20th century witnessed two wars which devastated in the world. ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th century 20வது நூற்றாண்டோட தொடக்கத்தில் வேர்ல்டில் 2 வார் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். The first world war was fought from 1914 to 1918 and World War II began in 1939 and ended in 1945. We already know first world war started in 1914 ல இருந்து 1918 வரை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1939 to 45. While the world at large had experienced many wars, these two wars are referred to as world wars because of the extent areas of the conflict and very high death toll of the civilians or well as armed combatants. என்னவாகுது, இந்த வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வார்ஸ் வேர்ல்டில் நடந்திருக்கு. ஆனால் இந்த வாரில் தான் நிறைய மிலிட்ரி பீப்புள்ஸ் இறந்ததோட மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸ் சாதாரண குடிமக்கள் கூட அவங்களோட இழப்பு இருந்திருக்கு. Both wars were fought on several fronts across Europe, Asia and Africa. இந்த வார் எந்தெந்த காண்டினென்ட்டில் நடந்திருக்கு? யூரோப்பு, ஏஷியா, ஆஃப்ரிக்கா. இதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் இந்த வார் ஏற்பட்டிருக்கு. நிறைய இழப்பீடுகள் இதில் ஏற்பட்டிருக்கு. In both wars the combined forces of கிரேட் பிரிட்டன், என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இது நடந்திருக்கு? பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் fought against a war alliance led by the Germany. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக இருந்திருக்காங்க. யார் அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஜெர்மனியை. ஜெர்மனிஸ் அலைஸ் வேர் இட்டலி அண்ட் ஜப்பான் இன் வேர்ல்டு வார் டூ. இதுக்கு முக்கிய காரணம் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கும் ஜெர்மனியோட அந்த சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸும் வேர் இட்டாலி அண்ட் ஜப்பான் வளர்ந்து வந்துச்சு. வேர்ல்டில் ஜப்பான் வளர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதோட வளர்ச்சியும் கூட இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காசஸ், கோர்சஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் டூ. இதில் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான காசஸ், காரணங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். காசஸ். The devastation caused by First World War I was of such magnitude that it was referred. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உருவானது முடிஞ்சதுக்கப்புறம் எதனால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் மூலமாக. அதோடு மட்டும் இல்லாமல் டு அஸ் த கிரேட் வார் ஆர் த வார் டு எண்ட் ஆல் வார்ஸ். இந்த வாரை என்ன சொல்கிறாங்கன்னா மாபெரும் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட் வார் அப்படின்னா என்னது? மாபெரும் போர். த வார் டு எண்ட் ஆல் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார் எல்லா வார்களையும் முடிச்சு வைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க. த belligerent nations, especially the allies, had no desire for a second prolonged conflict and this was the main driving forces beyond their actions after the World War I. World War I அப்புறம் இந்த allied nations, who is the allied nations? பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த அலைடு நேஷனுக்கு நம்ம வார் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க? வேர்ல்டு வாருக்கு செகண்ட் வேர்ல்டு வார்லையும் ஈடுபட்டிருக்காங்க. The immediate and primary causes of World War II was the
accuracy of military offensive undertaken by the resurgent Germany and fast developing Japan. இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அக்ரஸிவ் மிலிட்ரி அஃபென்ஸ், என்னது ஆக்கிரமிப்பு, அதிக அளவாக இராணுவ தளவாடங்களை வந்து யூஸ் பண்ணுறது, ஜெர்மனி வந்து யூஸ் பண்ணுறது, அண்ட் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஜப்பான், வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஜப்பான்னாலையும் இந்த வார் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் 1919. ஆல்ரெடி வி நோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் அப்படின்றது 1919 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகிறதுக்கு முதல் காரணமாக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு காரணம் என்னது, ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் தான். The Treaty of Versailles ending war was signed in June 1919. Among the many clauses of the treaty, three in particular caused great resentment among the German. இந்த த்ரீ நிறைய வந்து என்ன இருக்குது, ரெசிட்மெண்ட் தடைகள் விதிச்சாங்க ஜெர்மனிக்கு. அதில் 3 பர்டிகுலராக கொடுத்துருக்கிறது தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் மக்களில் வந்து வெறுப்பு உற செய்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அப் த டெரிட்டரிஸ் டு த வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் பார்டர். ஜெர்மனி வந்து கட்டாயமாக வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறாங்க, வெஸ்டில், நார்த்தில், ஈஸ்டில் இருக்க பகுதிகளை வந்து கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஜெர்மனி ஹேட் டு டிசார்ம் அண்ட் வாஸ் அலோடு டு ரிட்டைன் ஒன்லி எ வெரி ரிசெக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். என்ன செய்யுது, ஜெர்மனி வந்து அவங்களோட ஃபோர்ஸஸ் படை பலங்களை வந்து வலுக்கட்டாயமாக குறைக்க செய்கிறாங்க. Third point, as reparations for the war, Germany was accepted to pay for the military and civilian cost of the war to the allied nations. ரெப்பரேஷன்னா இழப்பீடு தொகை. ஜெர்மனி வந்து நிறைய நாடுகள் வந்து ஜெர்மனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மிலிட்ரி சிவிலியன் காஸ்ட் வந்து வார் ரெப்பரேஷன் ஃபார் த வார் ஜெர்மனி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பே ஃபார் த மிலிட்ரி அண்ட் சிவிலியன் காஸ்ட் ஆஃப் த வார் டு த அலைடு நேஷன்ஸ். ஜெர்மனி வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களால தான் நிறைய நாடுகள் வந்து பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கு, எக்கனாமிக்கில் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அதுக்குள்ள காஸ்ட்டை வந்து கொடுக்கணும், அந்த சேதமடைஞ்ச பகுதிக்குள்ள காஸ்ட்டை, இழப்பீடு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு நிறைய பணங்களை வந்து கேட்டாங்க. அலைடு நேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தப்பட்டாங்க. இந்த காரணங்கள் தான் ஜெர்மனிக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸில் சைன் பண்ணது. Okay, if you understand the first causes, Treaty of Versailles 1919, இதுதான் first causes, செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு first causes. செகண்ட் பாருங்க, ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷன்ஸ் பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சாங்க. அது வந்து 1919 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னு அமைஞ்சாங்க. இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது. இந்த ட்ரீட்டி ஆல்சோ செட் அப் த லீக் ஆஃப் நேஷன் ஆன் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட். இதை வந்து யார் ஆரம்பித்தாங்க, லீக் ஆஃப் நேஷன் அப்படின்றது யூஎஸ்ஏ பிரசிடென்ட் உட்ரோ வில்சன். தி லீக் வாஸ் accepted to mediate between countries and take action against the countries which included the military aggressions. இந்த லீக் வந்து என்ன செய்யுது, மீடியேட்டாக இருக்குது. மீடியேட்னா நடுநிலைமையாக இருந்து எந்த கண்ட்ரி யாரோட சண்டை போட்டாங்களோ அவங்களோட இராணுவ தலையீடுகளை தடுக்கணும் அப்படின்றது தான் இதோட ரூல். The popular mood favored the traditional isolate approach and therefore the United States did not become a member of the league. இதில் என்ன ஒரு ஐசோலேட் அப்ரோச் அப்படின்றது என்ன, ட்ரெடிஷ்னல் ஐசோலேட் அப்ரோச்னா யூஎஸ்ஏ வந்து பல அமைப்புகளை லீகை வந்து ஆரம்பிக்கும், ஆனால் அதில் மெம்பராக இருக்காது. அது மாதிரி லீக் ஆஃப் நேஷனே ஆரம்பிச்சுட்டு யுனைடெட் ஸ்டேட் வந்து இதில் மெம்பராக இல்லை, அதில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. The other allied nations were also determined to maintain the non-intervention attitude and in consequence the league remained an ineffectual international body. இந்த அலைடு நேஷன் வந்து நான் இன்டர்வென்ஷனல் அப்படின்னா தலையீடா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணாங்க. ஒவ்வொரு நேஷனும் இந்த லீக் சொல்கிறத கேட்காம அவங்க சடனாக என்னவாகிறது, லெஃப்ட் ஆகிடுறது, அந்த லீக்ல இருந்து
அவங்களாவே ரிமூவ் ஆகிக்கிறது. இந்த மாதிரி இருந்ததுனால இந்த லீக், இந்த அமைப்பு வந்து இன்எஃபெக்சுவல், சிறப்பாக முடியாத அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பாடியாக இருந்துச்சு. இது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது ஒரு காரணம். செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம். நெக்ஸ்ட் பாருங்க, போஸ்ட் வார் கிரைஸ் அண்ட் ஜெர்மனி. ஜெர்மனியில் வார்க்கு முன்னால் ஜெர்மனி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். As mentioned above, the three main causes of the Treaty of Versailles, especially the imposition of the panel repressions, caused great discontent in Germany. முன்னாடி நம்ம பார்த்தோம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ், அதில் 3 பேனல் ரெப்ரஷன், 3 இழப்பீடு தொகையை வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றதும். The problem which many countries faced in the post-World War I decades led to the rise of extreme right wings of dictatorships in Italy in Mussolini, Germany in Hitler, and Spain and Franco. இந்த 3 இது வந்து இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உலக நாடுகளில் டிக்டேட்டர்ஷிப், சர்வ அதிகாரம் வளர ஆரம்பிச்சிச்சு. இட்டாலியில் முசோலினி ஆக்குபை பண்ணார், ஜெர்மனியில் ஹிட்லர் அண்ட் ஸ்பெயினில் ஃப்ராங்கோ அப்படின்றவங்களோட டிக்டேட்டர்ஷிப் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. Germany experienced both high unemployment and severe inflations after the World War. என்னவாகுது, ஜெர்மனியில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து உருவாகுது, வேலையில்லா திண்டாட்டம் உருவாகுது. இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்றது பணப்பற்றாக்குறை, பணத்துக்கு வந்து மதிப்பீடு இல்லாமல் ஆகுது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் இட்ஸ் கரன்சி பிகேம் த ப்ராக்டிக்கலி ஒர்த்லெஸ். கரன்சி வந்து என்னவாகுது, ஒரு ஒர்த்லெஸ், அதோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது. There are several pictures of 1920 when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. அப்போ வந்து 1920 நிறைய நியூஸ் பேப்பரில் வந்திருக்கான். ஜெர்மனி பீப்புளெலாம் என்ன செய்கிறாங்க, ஒரு வீல் பேரோ அப்படின்னா ஒரு தள்ளுவண்டி நிறைய மணியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிரெட்டு வாங்குறதுக்காக போகிறாங்க. அந்த அளவுக்கு பணத்துக்கு வந்து மதிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. அதான் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். This was blamed on the war reparation with Germany was supposed to pay. இதெல்லாம் எதனால ஏற்படுது, வார் ரெப்பரேஷன், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்த இழப்பீடு தொகையை ஜெர்மனிகிட்ட கேட்டதுனால இந்த மாதிரிலாம் ஆகுது. Though is the final analyze the demand for war reparations were moderate over several round of நெகோட்டேஷன்ஸ். என்னவாகுது, இப்படி வந்து ஒவ்வொரு இழப்பீடு தொகையை கொடுக்கறது, இவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுது, அப்படி இதெல்லாம் உருவாகினதுக்கு ஜெர்மனி வந்து தன்னோட 2வது ஒரு வார் ஏற்பட்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் காசஸ் பாருங்க, ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். ஆல்ரெடி படிச்சிருப்போம் அடால்ஃப் ஹிட்லர் பற்றி. இப்போ ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் எப்படி ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. இது மாதிரி ஜெர்மனியில் வந்து எங்கே பார்த்தாலும் என்னவாகுது, பஞ்சம், பசி அந்த மாதிரி நடக்குது, ஒரு பாவர்ட்டி நிலைமை ஏற்படுது, ஒரு வறட்சி, ட்ராட் ப்ரோனாக அங்கே இருக்குது. கிஃப்டட் வித் கிரேட் ஆர்டிக்கல் ஸ்கில் அப்படின்னாலே ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் அப்படின்னா, அப்படியே மிஸ்மரிசம், ஒருத்தவங்கள்ட்ட பேசி அப்படியே கவர் பண்ணுற திறமை யார்கிட்ட இருக்குன்னா ஹிட்லருக்கு இருக்குது. He was able to sway the people by his imposed the speeches promising a return to the glorious military post of Germany. அவங்க மக்கள்கிட்ட வந்து அப்படியே பேசி அவங்க மனசை வந்து இழகிற மாதிரி பேசி அந்த மிலிட்ரி போஸ்ட், அவங்களோட என்ன செய்வோம், அவங்களோட பழைய நிலைமைக்கு நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. He founded the National Socialist Party. இவர் தான் எதை ஃபவுண்ட் பண்ணுறாரு, நேஷ்னல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி. அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து நாசிஸ் அப்படின்றத பார்த்தோம். The fundamental platforms on which Hitler built his support was the notions of the racial superiority of the German as a pure Aryan. அந்த ஜெர்மன் பியூராக இருக்கிறவங்கள ஆரியன் ரேஸ், ஆரியன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டீப் ஷீட்டட் ஹர்ட்டட் த ஜியூஸ். அதுக்காக யாரை வந்து வெறுக்கிறாரு அப்படின்னா யூதர்கள், யூத இனத்தவர்களை வெறுக்கிறாரு. ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933 அண்ட் ரூல்டு இன் ஜெர்மனி. 1933 இவர் ரூல் பண்ணுறாரு. 1945 டில் இவர் வந்து சாகிற வரை என்ன செய்கிறார், 1945 வரை
ரூல் பண்ணுறாங்க. யார்? அடால்ஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனியில். In direct contraventions of the clauses of Treaty of Versailles, Hitler became to rearm Germany. என்ன செய்கிறாங்க? இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் மேலே மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்ததுனால ஹிட்லர் என்ன செய்கிறார்? ரீஆர்ம், திரும்ப ஒரு ஆர்மை உருவாக்குறாரு. The recruitment for the armed forces and manufactures of the armament and machinery for the army, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸஸ் என்ன செய்கிறாரு? ஆர்மமெண்ட் அப்படின்னா வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு பிளேஸ், வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடியது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் த ரிசல்டட் இன் எக்கனாமிக் ரிவையல் அண்ட் சால்வ்டு த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ஜெர்மனி. இவர் என்ன செய்கிறாரு? ஒரு இண்டஸ்ட்ரியை வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய, இராணுவத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸை எக்யூப்மெண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்குறாரு, கவர்மெண்ட்டில் உருவாக்க சொல்லிட்டு. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. Italy break the Britain and France in the wake of Mussolini invention of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. இட்டாலி வந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பிரேக் ஆகிட்டாங்க. பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்ததுனால பிரேக் ஆயிடுச்சு. திரும்ப முசோலினி என்ன செய்கிறாரு? முசோலினி இன்வென்ஷன் ஆஃப் எத்தியோப்பியா அப்படின்ற இடத்த வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் யாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு ரிலேஷன் உருவாகுது. இன் 1936 பிஃபோர் ஜெர்மனி இன்வேடட் ரெயின்லேண்ட் என்ன செய்கிறாங்க? 1936 ஜெர்மனி வந்து எதை ஹிட்லர் வந்து இன்வைட் பண்ணுறாரு? இன்வேடட் அப்படின்னா கேப்சர் பண்ணுறாரு ரெயின்லேண்டை. which was supposed to demilitarized zone. இதை வந்து மிலிட்டரைஸ்டு இல்லாத ஒரு பகுதியை அறிவிக்கிறாரு. அதனால ரோம் அப்படின்றது வந்து ஜெர்மனியோட தலைநகரம். பெர்லின் அப்படின்றது பெர்லின் ஆக்சிஸ் கேம் இன்டு இட்டாலியோட தலைநகரம் ரோமு, ஜெர்மனியோட தலைநகரம் பெர்லின். அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சீக்ரெட் ஒரு உடன்படிக்கையை செய்கிறாங்க. லேட்டர் வித் ஜப்பான் ஜாயின் திஸ் அலைஸ். இதில் போய் யாரும் ஜாயின் பண்ணுறாங்க? ஜப்பானும் ரோம் பெர்லினோட யாரும் போய் ஜாயின் பண்ணுறா? ஜப்பானும் ஜாயின் பண்ணுது. இட் பிகேம் த ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ். ரோம் அப்படின்றது இட்டாலி தகனம், பெர்லின் ஜெர்மனியோடது, டோக்கியோ வந்து ஜப்பானோடது. 3 நாடுகளும் வந்து சீக்ரெட் ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறாங்க. இன் 1938 ஹிட்லர் இன்வேடட் ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா. 1938 ஹிட்லர் வந்து எதை கேப்சர் பண்ணுறாங்க? ஆஸ்ட்ரியாவும் செக்கோஸ்லோவேக்கியா. செக்கோஸ்லோவேக்கியா CZECHOSLOVAKIA செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்வாங்க. அண்ட் சுடன்லேண்டுன்றது செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். Sudetenland in Czechoslovakia was German speaking and Hitler claimed was that the German speaking people should be united into one nation. அதனால சுடன்லாண்டை ஆஸ்ட்ரியா செக்கோஸ்லோவேக்கியா கைப்பற்றி சுடன்லாண்டில் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புளெலாம் வந்து அதில் இருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் ஒன் நேஷன் அப்படின்னு உருவாக்குறாரு. அடுத்தது பாருங்க, அலைசஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன்ஸ். அலைசஸ்னால என்னது? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் யூஎஸ்ஏலாம் அலைஸ் குரூப். அவங்களோட தலையீடா கொள்கை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தேர் வர் ஆல்சோ ஆக்ட் ஆஃப் அக்ரெஷன் பை இட்டாலி அண்ட் ஜப்பான். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து யார் மேலே ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக இருக்காங்க? இட்டாலி அண்டு ஜப்பான் மேலே. இட்டாலி இன்வேடட் எத்தியோப்பியா இன் 1935 அண்ட் அல்பீனியா இன் 1939. இட்டாலி வந்து எத்தியோப்பியாவை 1935லையும் அல்பீனியாவை 1939லையும் கேப்சர் பண்ணுறது. எம்பரர் ஹைலி சிசிலி, அவர் பேர் எம்பரர் பேர் என்ன? ஹைலி சிசிலி ஆஃப் எத்தியோப்பியா அப்பீல்டு டு த லீக் ஆஃப் நேஷன் பட் காட் நோ ஹெல்ப். ஹைலி திட்லி அப்படின்றவங்க எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர். அவங்க போய் லீக் ஆஃப் நேஷன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, ஆனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலை.
In the east, Japan was pursuing its political and military expansion. அப்புறம் ஈஸ்டில் ஜப்பான் வந்து என்ன செய்யுது, ஈஸ்ட் கிழக்கு பக்கம் ஜப்பான் வந்து நிறைய மிலிட்ரி எக்ஸ்பென்ஷன்ஸ் எப்படின்னா என்னது, இராணுவ வளர்ச்சிக்கான பொருட்களை உற்பத்தி செய்யுது, அதில் வளர்ந்து வருது. In 1939 ஜப்பான் இன்வேடட் மஞ்சூரியா. 1939 ஜப்பான் வந்து எதை கேப்சர் பண்ணுறாங்க, மஞ்சூரியா. மஞ்சூரியா எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. And in 1937 it invaded China and seized பீஜிங். என்ன செய்த, சைனாவையும் கேப்சர் பண்ணிட்டு அதில் கேபிட்டலாக இருக்கக்கூடிய பெய்ஜிங் அப்படின்ற இடத்தையும் பிடிக்குது. இதெல்லாம் யார் பிடிக்கிறது, ஜப்பான். All this were ignored by the allies and the League of Nations was unable to take any action. இது எல்லாமே அலைஸ்க்கு தெரியுது, அதை இக்னோர் பண்ணலை, இதை பொருட்படுத்தாமல் லீக் ஆஃப் நேஷன் என்ன செய்யலை, இந்த மாதிரி ஒரு இராணுவ வளர்ச்சிக்கோ இந்த ஆக்கிரமிப்புக்கோ எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கலை. யார், லீக் ஆஃப் நேஷன். In spite of all these manifestations of military activity by Germany, இட்டாலி அண்ட் ஜப்பான், இந்த மாதிரி நிறையா வந்து இவங்களோட மெயின்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, இவங்களோட நோக்கம், யாரோட நோக்கம், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் கண்டினியூ டு பி நான் இன்டர்வென்ஷன்ஸ். அதில் வந்து யாருமே யாரோட இதுலையுமே என்ன செய்யலை, தலையீடு செய்யலை. த மூட் இன் பிரிட்டன் வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டார்டிங் அனதர் வார். ஆனால் பிரிட்டனுக்கு என்ன தோணலை, அவங்களுக்கு முடியல, அடுத்த வார் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் பிளாட்வின் அண்ட் சாம்பர்லைன் டிட் நாட் ஃபீல் ஜஸ்டிஃபைட் in intervening a region which was not officially in the sphere of interest. இவங்க ரெண்டு பேருக்கும் தன்னோட நேஷன்ஸ் மேலே அக்கறை இருந்தால் போதும், அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. யார், பிளாட்வினும் சாம்பர்லைனும். The United States was totally indifferent to the outside world. இதில் வந்து இவங்கெல்லாம் தலையிடாமல் இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ்ஏ வந்து இதில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டு, எல்லா நேஷனை பார்க்க பொறுத்தவரை இதில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் வாஸ் கான்சன்ட்ரேட் வித் த ரிவைல் ஆஃப் த எக்கனாமி ஆஃப்டர் த கிரேட் டிப்ரெஷன். இவங்க யுனைடெட் ஸ்டேட் எதில் தான் தனக்கு ஆர்வமாக வச்சுருக்காங்க, தன்னோட எக்கனாமியை வளர்க்குறதுக்கும் கிரேட் டிப்ரெஷன்லேருந்து எப்படி நம்ம வெளியே வருவோம் அப்படின்றது தான் இவங்களோட யுனைடெட் ஸ்டேட்ஸோட நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், வேர்ல்டு அவுட்லைன் மேப் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வார் நடந்தக்கூடிய அந்த பிளேசஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சில் இருக்கிறதெல்லாம் ஆக்சஸ் பவர், அண்டு க்ரீனாக இருக்கிறதெல்லாம் என்ன கண்ட்ரி, அலைஸ் நேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூரோப் கான்டினெண்ட்டை சுற்றி எவ்வளோ நாடுகள் வந்து இந்த வாரில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் உனக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, இதை நல்லா தரோவாக நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது முன்ச் பேக்ட் அப்படின்றது வந்து பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் நிவில் சாம்பர்லைனுக்கும் ஹிட்லருக்கும் நடந்தக்கூடிய ஒரு பேக்ட், ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க முனிச் அப்படின்ற இடத்துல. அதனால தான் இதுக்கு பேர் முன்ச் பேக்ட் அப்படின்னு வருது. ஓகே, முன்ச் அப்படின்றது ஒரு பிளேஸ், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். A further factor was that the Western powers and the Soviet Union disturbed each other. சோவியத் யூனியனில் நிறைய பிளேசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. In 1938 பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன், 1938 பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் அப்படின்றவர் concluded the Munich Pact with Germany, which was shameful acceptance of Germany invention of Czechoslovakia to annex German-speaking Sudetenland. 1938 பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைனுக்கும் ஹிட்லருக்கும் தான் ஒரு என்ன வருது, ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லேவியாவை மட்டும் அனெக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து ப்ராமிஸ் பண்ணி முன்ச் பேக்டில் சைன் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் சுடன்லேண்டையும் அனெக்ஸ் த பீப்புள், அந்த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க, சுடன்லேண்டையும் அனெக்ஸ் பண்ணுறாரு.
இது ஒரு சேம்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன் 1939 the Soviet Union independently concluded the non-aggression pact with Germany. 1939ல் சோவியத் யூனியன் வந்து இண்டிபெண்டனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் அக்ரெஷன் பேக்ட் அப்படின்றதுல ஜெர்மனியோட சைன் பண்ணுது. They continued passivity of the allies and the rectangles to start the building up their armies were also the contributory causes the extend scale of the World War II. என்னவாகுது, அதுக்கப்புறம் அலைஸ் வந்து அவங்களோட பில்டிங்ஸு ஆர்மீஸு எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, நல்லா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா செகண்ட் வேர்ல்டு வார்க்காக. Though Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other country, this was broken immediately. ஹிட்லர் வந்து என்ன செய்கிறார், முன்ச் பேக்டில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஜெர்மனி இந்த இதில் சைன் பண்ணதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியும் நாங்கள் அட்டாக் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இன் 1939 இன்வேடர் செக்கோஸ்லோவேக்கியா. ஆனாலும் அதை மீறி, அவர் ப்ராமிஸை மீறி 1939 செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், போலாண்ட் வாஸ் அட்டாக்டு நெக்ஸ்ட். அடுத்த பகுதி வந்து போலாண்ட், அதையும் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் திஸ் வாஸ் த ஃபைனல் ஆக்ட் வித் ரிசல்டட் இன் த டிக்ளரேஷன் ஆஃப் வார் பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. இதுதான் ஒரு காரணம். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியை அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம். நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்து என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. இன் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் resigned in 1940 and Winston Churchill, who had always warned about the Hitler and his military ambitions, became ministers. 1940 பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்றவங்க வர்றாங்க. அப்படியும் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹிட்லருக்கு மிலிட்ரி ஆம்பிஷன்ஸ், அவங்களோட படைகளை குறைக்க சொல்லியும் அவரை வந்து பிரைம் மினிஸ்டராகவும் உருவாக்குறாங்க. இதுதான் முன்ச் பேக்ட் அப்படின்றது. இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், முன்ச் பேக்டில் ஹிட்லரின் ஜெர்மனியோட மற்ற நாடுகள்லாம் எப்படி வந்து ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the causes of World War II. Thank you. Take care.